வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை. ஆமையா வெள்ளை அரசனோடு என்னை சரியான சிம்மாசனத்தில் வைத்த என் கலைமகளே. மாட்டின் மேல் ஏறும் ஈசன் வரத்தினால் லிங்கம் வாங்கி கோட்டுமான் தனைகின்ற குமுர்த நீலாதித்தன் கேட்டபடியினாலே வரங்கள் பெற்று முக்காட்டில் கோட்டையிட்ட முத்தாரம்மன் காவியம் பாடுவோமே. சுவாமி அது இளவேதனாதன் பலத்தில் ஆடும் மைந்தன் சோதியில மாலை வண்டாமல் நின்ற மாலை அங்காடி முடியும் சேவிக்காரோ வானருட சீர்வாதத்தை ரூபாய் நானலாது நந்தியின் தலை குடமாறு அந்த நிலையத்து ராமர் வானோ இருகையில வீசுவோலா உந்தன் சொல்லை நாங்கள் வாடே குலசை நகர் முத்தாரம்மா குடியிருக்க வேணுமா மணி விளக்கில் பிறந்தவர்களே ஐயா மாயாண்டி சுடலை கையா மைந்தனுக்கு அருள் புரிவா மலப்பேச்சி மலையழகா மைந்தனுக்கு அருள் புரிவா சிவப்பேரி மாயாண்டி சிறுவனுக்கு அருள் புரிவா என்றாயே கருமாரி குதவ வேணுமம்மா பாடறியேன் மணிப்பறியே பாட்டினுட வகையறியே பாடறியா நாளையிலே படிக்க வைத்தான் தாய் தகப்பன் ஏடறியா நாளையிலே எழுத வைத்தார் என் குருவா பசுவந்தனை பக்கத்திலே அச்சங்குளம் நகரிலாளோ முருகனோட நாமம் பெற்றே சுப்பையவர் புலவர் வாழோ மீனாட்சி புறமதிலே அம்மா காந்தாரி வாசலிலே அவள் கட்டுக்கட்டாய் கவிகள் வாடோ ஆடாத தெய்வங்கள் ஆட்டி வைப்பா அம்பலத்தில் அம்மா கல் சிலையா இருந்தாலும் கலகலன்னு பேச வைப்பா தெரியாத கதைகளையும் அவள் பாடிடுவார் பாவலரே மலை சாஸ்தாவில் அந்த ஐயனாரில் நாமம் பெற்ற ஐயமாடின் புலவர் வாதம் நான் ஒரு நாள் மறந்திட்டாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நினைவொரு நாள் மறந்திட்டாலும் நான் நெஞ்சமது மறப்பதில்லை கற்றுத்தந்த வாத்தியாரு அண்ணாவி குரு எனக்கு வில்லிசையில் புகழ்வடைந்த அந்த சிந்தாளை பூச்சொரியும் நிமிர்ந்த மழை சோலைகளா அந்த நீராவி புதுப்பட்டியா அந்த ஐயனாரில் நாமம் பெற்ற ஐயன் தாசவர் புலவர் வாதம்
என்னடவா அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, தாய்மார்களே எவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க தெரியுமா? ஆமா. இவங்க சாப்பிட்டாங்களா? இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட கூட போகல போல இருக்கு. உள்ள வைப்பாங்களா வெளியே வைப்பாங்க? அதானே, இன்னும் சாப்பிடலையோ? சரி, சாப்பிட்டு வந்து வில்லுபாட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி அவளோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆமா அருமை தாய்மார்களுக்கு நம்ம தாய்மார்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? என்ன சிரிச்ச முகத்தோட எவ்வளவு கலகல கலகலன்னு இருக்காங்க. எப்பவுமே அப்படித்தான் இருப்பாங்க, கலகலன்னு தான் இருப்பாங்க. ஆமா, அதுவும் அம்மா கமாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்திகளாக உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, ஆகையினாலே சரி, அருமை தாய்மார்களுக்கு அதாவது இந்த லிங்கமெட்டியில் நமக்கெல்லாம் அருள்வாளித்து வரக்கூடிய ஆமா அன்னியமைவள் அதிபராசக்தி அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகி கருமாரினுடைய வாசலில் ஆமா யார் இருக்கின்றார்? யார் அழகு முத்தாரியானவள் கோட்டையிட்டு கொலுவி இருக்கின்றார். சரி, ஆகையினால் இந்த தசரா திருவிழாவை முன்னிட்டு ஆமா அம்மனுடைய கதையை பாடுவதற்காக நாளைக்கு தசரா. சரி, இருந்தாலும் இன்னைக்கு அம்மாவுடைய வரலாறு முழுவதும் கேட்டுட்டு ஆமா நாளைக்கு சூரசம்ஹாரம் பாப்போன்னு அவளோடு காத்திருக்காங்க. ஆமா, ஆகையினாலே சரி, இது நாம் பாடக்கூடிய கதை என்ன கதை? என்ன கதை? ஆத்தா கதை. நம்ம ஆத்தா கதை யாரு கேப்பா? ஓ ஆத்தா கதை, ஏன் ஆத்தா கதை யாரு கேட்க போறா? ஊர்ல சொல்ல முடியுமா? நம்ம ஆத்தா குலசை முத்தாரம்மன். அப்படி சொல்லு. ஆகையினாலே குலசை முத்தாரம்மனுடைய பிறவி வேற. சரி, அட்டகாளி 8 பேரோட பிறவி வேற. காளியம்மா கதையை நான் வருஷந்தோறும் இங்க பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, கிட்டத்தட்ட நம்ம அம்மா படிச்சதுக்கு அப்புறமா ஒரு 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து வருகின்றார்கள். சரி, தாயான கருமாரியுடைய வாசல்ல புகழ நாம் தினந்தோறும் பாடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆமா, ஆகையினாலே சரி, அட்டகாளிகள் எப்படி பிறக்காங்க? எப்படி? நாககன்னியுடைய வயிற்றில் பிறந்தார்கள். ஆமா, குலசை நகரில் வீற்றிருக்காளே தாயான முத்தாரம்மா எப்படி பிறக்கா தெரியுமா? எப்படி? அதாவது குலசை நகரில் வீற்றிருக்கக்கூடிய முத்தாரம்மை எப்படி பிறக்கின்றார்? எப்படி? அதாவது ஆதிசக்தியான பார்வதியானவள் ஒரு நாளிலே ஆமா அந்த கைலாசத்தில் கொலுவிருந்தாள். சரி, அங்கே கொலுவிருக்கக்கூடிய வேளையில் அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன மாஞ்சோலையிலே கேள்வியது வளருதையா, புளியங்குச்சி ஆலை விட்டார் தேரை விட்டார் ஆவினையாய் நெய்யை விட்டார் ஆனதொரு முனிவருமே ஏற்றதொரு வேள்விதனில் ஆனதொரு முனிவருமே கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஆமா காண்டாவனத்தில் என்ன இருக்கின்றது? என்ன? சந்தனமாஞ்சோலையில் சரி சந்தனவாள் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வருகின்றார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? உலக நன்மைக்காக மாபெரிய வேள்விதனை நடத்தி வருகின்றார். சரி, வேள்வினா என்னதுமா? நெருப்பு. நெருப்பா? ஆமா, நெருப்புனா எல்லாரும் நெருப்பு தான். எல்லாரும் நெருப்புல அவர் யாகம் வளர்த்துறார். யாகம்னு சொல்லுங்க. அதாவது நம்ம வீடு நெருப்பு போட்டு யாகம் வளர்த்துறார். ஒரு வீடு தான் கட்டுதான் வச்சுக்கோங்க, அதுக்கு புதுமனை புகுவிழா வைக்கும். சரி, பையரை கூப்பிட்டு கணபதி ஹோமம் நடத்துவோம். ஆமா, கோயில ஒரு யாகம் நடத்துறோம். என்ன யாகம் நடத்துறோம்? கோயில்ல எல்லா கணபதி யாகமும் நடத்தும். கணபதி யாகத்துக்கு பின்னாடி சண்டி ஹோமம். சரி, இன்னும் இங்க இருக்கக்கூடிய இன்னும் ஏராளமான ஹோமங்கள்லாம் இருக்கு. இப்படி ஹோமங்கள்லாம் நடத்துறோம் பாத்தீங்களா? அதுதான் வேள்வி என்று சொல்வார்கள். சரி, ஆகையினாலே சந்தனமாஞ்சோலையிலே சந்தனவாள் முனிவரானவர் வேள்வி நடத்தி வருகின்றார். சரி, அந்த வேள்வியின் காரணமாக எங்கு பார்த்தாலும் ஒரே புகை மண்டலமாக தெரிகின்றது. ஆமா, பூலோகம் எங்க பார்த்தாலும் ஒரே புகையா தெரியுது. சரி, பார்த்தார் சிவபெருமான் என்ன நினைக்கின்றார்? என்ன பார்வதி என்ன இந்த சந்தனமாஞ்சோலையிலே இருக்கக்கூடிய வேள்வியை அணைக்க வேண்டும் என்றால் என்னால் முடியுமா? ஏன் என்று கேட்டால் சிவபெருமானுக்கு நெருப்பு என்றாலே ஆகாது. ஆமா, ஆகையினாலே ஆதிசக்தியின் வடிவமான அந்த பார்வதா தேவி தான் வேள்வியை அணைக்க வேண்டும். சரி, ஆகையினாலே கைலாசம் தான் கிடந்து ஆமா கைலாசத்தை விட்டு காரிகையாள் பார்வதியானவள் ஓடி வருகின்றாள். ஓடி வந்து என்ன செய்கின்றாள் தெரியுமா? வேள்வியை சுற்றி வந்து ஆமா 3
முறை சுற்றி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தார். 4 முறை சுற்றி வந்து நாதனை நமஸ்கரித்தாள். சரி. தாயான பார்வதியானவள் வணங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் உடலில் என்ன நடக்கின்றது? முத்தாக வேர்வையானது வழிந்தது. வேர்க்குது பார்த்தீங்களா அம்மா பார்வதிக்கு? என்ன செய்கின்றாள்? முகத்தினுடைய வேர்வதனை வேள்வியிலே விட்டறிந்தாள். 3 முகம் கொண்ட அம்மை முத்தாரம்மை தான் பிறந்தாள். அவ போருக்கு அரக்கியவள் பொற்கொடியாள் முத்தாரம்மை. போடுங்கம்மா ஒரு கோலவை முத்தாரம்மை தான் பிறந்தாள். போடுங்கம்மா ஒரு கோலவை முத்தாரம்மா தான் பிறந்தாள். உடலுடைய வேர்வை எல்லாம் அந்த வேள்வியில் விட்டிருந்த பொழுது சரி அங்கே உமையிலுடைய கிருபையால் அங்கே இருக்கக்கூடிய உச்சினி மாகாளியம்மை பிறந்தாள். சரி. அதாவது மேனியில் இருக்கக்கூடிய வேர்வையை விட்டிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய அம்மன்மார்கள் 7 பேர்களும் வந்து பிறந்தார். சரி. 7 சக்திகள் வந்து பிறந்த போது அதாவது 7 பேர் ஈஸ்வரன் பகவான் முன்னாடி வந்து நிக்காங்க. ஆமா. ஐயா பகவானே, என்ன இந்த அவனி எல்லாம் படைத்தவனே எங்க 7 பேரும் நாங்கள் பிறந்திருக்கின்றோமே என்ன காரணம் என்று அன்னை முத்தாரம்மை கேட்ட போது சரி முக்கண்ணன் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுகின்றார்? அம்மா முத்தாரம்மா என்ன சுவாமி? அது தக்க ஒரு காலத்திலே அந்த மகடாசுரனை வதம் முடிப்பதற்காக அந்த நாககண்ணியின் வயிற்றிலே 8 அட்டகாளி பெண்களை பிறவி செய்வேன். சரி. அந்த அட்டகாளிகளோடு அந்த மகடனை சங்காரம் செய்து பூலோகம் நீ செல்ல வேண்டும். குலசை நகரிலே சரி என்னிடம் சேர்ந்து நீ நிலையம் வாங்க வேண்டும். அதாவது ஈஸ்வரனுடைய ஒரு ரூபம் தான் ஞானமூர்த்தீஸ்வரன். ஆகையினாலே நானும் நீயுமாக அங்கே கொலுவிருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க அப்படியே கைலாசம் அமரச் செய்தார். சரி. அங்க அப்படி இருக்க அங்க நாகலோகப்பட்டணத்தில் அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன? ஓங்கும் ஜம்பாந்தீவு கப்பால் ஒன்றாங்கடல் உவர்கடலா தீவு கப்பால் ஒன்றாங்கடல் உவர்கடலா தாங்கும் ஜம்பாந்தீவு கப்பால் கருங்கடல் புதியரவு தீவு கப்பால் 3ஆம் கடல் மோர்கடலா ஆடியதோர் மரகருந்தே 4ஆம் கடல் கயிற்கடலா ஆடியமால் பள்ளி கொண்ட 5ஆம் கடல் திருப்பார்கடல் ஆரியமால் பள்ளி கொண்டே 5ஆம் கடல் திருப்பார்கடல் ஓங்கஞ்சம்பாந்தீவு கப்பால் 1ஆம் கடல் உவர்கடல் காங்கஞ்சங்காந்தீவு கப்பால் 2ஆம் கடல் கருப்பு கடல். சரி. இப்படி 5-6 கடல் கடந்து உலகத்திலேயே சப்தா சாகரம் என்று சொல்லக்கூடிய 7 கடல் தான் இருக்கு. 7 கடல் கடந்து இருட்டு நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கின்றது. சரி. இருட்டு நாட்டில் யார் இருக்காங்க தெரியுமா? நாகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமையா, நாகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 1008 நாகங்களுக்கும் அதிகாரி நாகம் யார் தெரியுமா? அவர்தான் நாகராஜன். அவர்தான் தலைமையா இருக்கிறார். அவர்தான் தலைமை நாகம். அவருடைய மனைவி பேர் என்ன தெரியுமா? என்ன? நாகக்கண்ணி. பரவாயில்லையா? எப்படி ஒரு பேர் பொருத்தம் பாத்தீங்களா? நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி சீரோடும் சிறப்போடும் சரி பண்போடும் பாசத்தோடும் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நீதியோடும் நேர்மையோடும் செங்கோர் செலுத்தி சரி அந்த நாகலோக பட்டணத்தை ஆண்டு வருகின்றார். எப்படி ஆண்டு வருகின்றார்? எப்படி? 12 நாள் ஆண்டு பார்ப்புகளும் நாகராஜன் 12 நாள் ஆண்டு பார்ப்புகளும் அந்த நாகராஜன் நீதி நெறி தவறாமல் நெறிமுறையில் ஆண்டு வரா தானம் நல்ல தர்மமாது முனி போல் ஆண்டு வரும் நாளையிலே அந்த நாளையிலே ஆனதொரு வேளையிலே ஆண்டு வரும் நாளையிலே ஆனதொரு வேளையிலே எத்தனை நாள் ஆண்டு வருகின்றார்கள்?
வெகு நாட்களாக ஆண்டு வருகின்றார். ஆமா, ரொம்ப நாள் ஆண்டு வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகன்னிக்கும் ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கின்றது. என்னென்ன செல்வாக்கு இருக்கு? என்னென்ன செல்வாக்கு இருக்கு தெரியுமா? அங்க 7 ரங்கு மாளிகையாம் எதிர 2 சாவடியா, 7 மாளிகையாம் எதிர 2 சாவடியா, 10 அடுக்கு மாளிகையாம் பக்கம் 2 சாவடியா, 10 அடுக்கு மாளிகையாம் பக்கம் 2 சாவடியா, சூழரையா அங்க நமா சுத்து கட்டும் மாளிகையா, சூழரையா அரங்குகளா சுத்து கட்டும் மாளிகையா, அங்கனமா மடப்பள்ளியா ஆனதொரு மாளிகையில், அந்த மாமந்திரியா ஆனதொரு மாளிகையில், ஆனை கட்டும் கூடாரமா குதிரை கட்டும் சாவடியா, ஆனை கட்டும் கூடாரமா குதிரை கட்டும் சாவடியா, இப்படிப்பட்ட செல்வாக்கோடு ஆண்டு வாரான் நாகராஜன். இப்பேற்பட்ட செல்வாக்கோடு செல்வாக்கோடு அங்கே ஆண்டு வாரா நாகராஜன். என்னென்ன செல்வாக்கு இருக்கு? 7 ரங்கு மாளிகையா எதிரே 2 சாவடியாம் 10 அடுக்கு மாளிகை இருக்கு. சரி, நல்ல 2 மாடி வச்சிருக்காரு. கையில பிடிக்க முடியாது. அதானே மாடி விட்டுல. ஆமா, மாடி விட பிடிக்கவே முடியுமா? 10 அடுக்கு மாளிகை இருக்குன்னா அப்ப லேஸ்பட்டவனா இருப்பான். அதானே. அது மட்டும் கிடையாது. சரி, அந்த நாகராஜனுக்கும் நாகன்னிக்கும் யானை கிட்டும் கூடாரம் குதிரை கிட்டும் சாவடி கொத்தாள மேடைகளாம். ஆமா, கோபுரமும் பொன்னாலே கொடிமரமும் தங்கத்தாலே. ஆமா, அப்படி மிகுந்த செல்வாக்கோடு அரசு ஆட்சி செய்து வருகின்றார். சரி, அதாவதுமா என்ன ஒரு தம்பதியர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் ஆமா ஒரு சொல்வாக்கு வேணும். ஒரே ஒரு சொல்வாக்கு வேணும். ஆமா, அது என்ன சொல்வாக்குமா? சொல்வாக்குன்னா குழந்தைகள். ஏமா இப்ப நம்ம ஊரு நம்ம அழகுமுத்தாரி அம்மா தசரா குழுவுக்கு ஆமா பாட்டு பாட வந்திருக்கோம். ஆமா, வந்த உடனே முதல்ல என்ன கேட்பாங்க? வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, உங்க பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கா? பிள்ளை குட்டியா? ஆமா, பிள்ளை குட்டி வேற வேறயா? ஆமா, அது எப்படி? பிள்ளைனா பையன், குட்டினா பொண்ணு, பெண் குட்டி. ஆமா, அப்படியா? மலையாளத்துல குட்டி. ஆமா, அது மாதிரி அப்படி இருக்குனே. அதாவது உங்க குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை? ஆமா, அப்படிதான் கேட்பாங்க. ஆமா, அதை விட்டு போட்டு நீங்க பேங்க்ல எவ்வளவு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, கம்மா சம்பளம் ஏறிச்சா? அதானே. இப்ப என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன கேட்பாங்க? உங்களுக்கு எவ்வளவு சுகர் இருக்கு? சுகர் இருக்கா? ஆமா, எவ்வளவு நம்ம லிங்கமெட்டி மக்களுக்கு அம்மா முத்தாரம்மா கிருபையால யாருக்கும் சுகரே வராது. நிறைய பேர் என்கிட்டே கேட்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் உழைக்கும் வர்க்கம். உங்களுக்கு சுகர் வருமா? நீங்க விடிய விடிய கொடை அடிச்சிட்டு போய் நல்லா தூங்குவோம். பகலுக்கு நல்லா குப்பர் அடிக்கப்பட்டு தூங்குவீங்க. ஒரு சுகர் வராம என்ன செய்யும்? அதான் சுகர் எகிரிக்கிட்டு இருக்கு. 160 தாண்டிடுச்சுன்னா நாளைக்கு 240 அப்படியா? ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய நாகராஜனுக்கும் நாகன்னிக்கும் ஏகப்பட்ட செல்வாக்கு இருந்த போதும் ஆமா குழந்தை இல்லாத குறையினால் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றார். அந்த நாககன்னிவன்குடியானவள் குழந்தை இல்லையே இல்லையே என்று அவள் எப்படி ஏங்கி ஏங்கி அழுகின்றாள் தெரியுமா? எப்படி ஐயா? என் கணவா மன்னவனே எனக்கு வாய்த்த ராஜமன்னா, என் கணவா மன்னவரே எனக்கு வாய்த்த ராஜமன்னா, சொத்திருந்து என்னவண்ண என்னவண்ண என்ன செய்ய என்னவண்ண என்னவண்ண சொத்தையாள குழந்தை இல்லை. சொத்திருந்து என்ன பண்ண என்ன செய்ய என்ன பண்ண கையாள பிள்ளை இல்லை. கூலியை நான் குறைத்தேனோ உரை மரக்கால் அளந்தேன். கூலியை நான் குறைத்தேனா குறை மரக்கால் அளந்தேனா, பிச்சை என்று வந்தவரை ராஜமன்னா நாள் வர சொன்னேனோ. பிச்சை என்று வந்தவரை நான் பின்னே வர சொன்னதுண்டா. அட என் கணவா மன்னவனே
எனக்கு வாய்த்த சீமானே சீமானே சொத்திருந்து என்ன பண்ண சுகம் இருந்து என்ன பண்ண என்ன பண்ண இந்த நாடிருந்து என்ன பண்ண இந்த நகரம் இருந்துதான் என்ன பண்ண எத்தனை சொத்து இருந்து என்ன செய்ய சொத்தால பிள்ளை இல்லை ஆமா 30 வருடமாயிற்று ஆமா முடிதறிக்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை 40 வருடமாயிற்று இந்த நாடாள பிள்ளை இல்லை ஆமையா இன்னும் இந்த நாகினி வெண்கொடியானவள் எப்படி அழுது உலவுகின்றாள் தெரியுமா எப்படி அங்கே முத்தத்திலே வைத்த மரம் முருங்க மரம் மலடாச்சு முத்தத்திலே வைத்த மரம் முருங்க மரம் மலடாச்சு எல்லையிலே வைத்த மரம் ஏலக்காயும் காக்கும் மரம் எல்லையிலே வைத்த மரம் ஏலக்காயும் காய்க்கும் மரம் ஏலக்காயும் காய்ப்பதப்போ என் இனத்தோடு சேர்வது போ ஏலக்காயும் காய்ப்பது போ இனத்தோடு சேர்வது போ கொல்லையிலே 2 மரம் குலைவாழை காய்க்கும் மரம் கொல்லையிலே வைத்த மரம் குலைவாழை காய்க்கும் மரம் குலைவாழை காய்ப்பதப்பின் குலத்தோடு சேர்வது போ குலவாழை காய்ப்பது போ குலத்தோடு சேர்வது போ நான் தானே மலடு மலடு வளர்த்ததெல்லாம் மலடாச்சே நானே மலடு என்றா நான் தானே மலடு என்றா நான் வளர்த்ததெல்லாம் மலடாச்சே பட்டதிலே போட்ட சாதம் வாரி உண்ண பிள்ளை இல்லை நான் பட்டதிலே போட்ட சாதம் வாரி உங்க பிள்ளை இல்லை இளையதிலே போட்ட சாதம் எடுத்து உண்ண குழந்தை இல்லை இளையதிலே போட்ட சாதம் எடுத்து உங்க பிள்ளை இல்லை மழை பொழிந்த முத்தத்திலே மண் குழைக்க பிள்ளை இல்லை மழை பெய்ந்த முத்தத்திலே மண்ணளைய குழந்தை இல்லை மண் குழைத்த கையால் என் மடி பிடிக்க பாலன் இல்லை மண் குழைத்த கையாலே மடி பிடிக்க குழந்தை சுவாமி கரிக்கரைக்கும் தேங்காயை தேங்காயில் கையேந்த குழந்தை இல்லை இல்லை நான் கரைக்கும் தேங்காயில் தேங்காயை எனக்கு கையேந்த குழந்தை இல்லை வட்டத்திலே போட்ட சாதம் வாரி உங்க குழந்தை இல்லை இளையதிலே போட்ட சாதம் எடுத்து உங்க குழந்தை இல்லை மழை பொழிந்த முத்தத்திலே மண்குளைய பிள்ளையில் மண்ணளைந்த கையாலே என் மடிபிடிக்க குழந்தை இல்லை கரிக்கரிக்கும் தேங்காயை ஆமையா இந்த முதல்ல இல்லை ஆமா அந்த காலத்துல அம்மியில தேங்காய்ச்சில வைக்க விடாது பிள்ளைங்க ஆமா எனக்கு கூட உனக்கு கூட நாங்கெல்லாம் அம்மியை சுத்தி சுத்தி வந்திருக்கோம் எங்க ஆத்தா மாரு இப்ப அம்மியும் கிடையாது ஆட்டு ஓரலும் கிடையாது இப்ப அம்மி எங்க அரைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது குழந்தைகளுக்கே தெரியாது அதானே இன்னும் 10 வருஷம் கழிச்சு அம்மினா என்னன்னு கேட்பாங்க பிள்ளைங்க இப்பவே கேட்டாங்க அம்மியில எங்க கிடக்கு தெரியுமா வீட்டு கொல்லப்புறத்துல கிடக்கு ஆமா ஏன்னா அதுலதான் துணி துவைச்சாகுது அப்படிதானே அத குப்பரை போட்டு அதுல துணி துவைப்பாங்க ஆமா எப்படி அம்மியில கண்டிப்பா துவைக்க கூடாது என்ன செய்ய அதுலதான் நல்லா அந்த கல்லு தானே சொரசொரப்பா இருக்கும் ஆமா ஆகையினாலே சரி இப்படி பிள்ளை இல்லாத பெருங்கொயினா ஆமா நான் தான் மலர் என்று சொன்னால் ஆமா நான் வளர்த்த அத்தனையுமே மலடா அவ்வளவு ராசிக்காரி அவ்வளவு ராசி அப்படியா கை ராசிக்காரிங்க இங்க வாங்க என்ன எனக்கு நமக்கு குழந்தை இல்லாத ஒரு குறைய இதை மட்டும் தான் சொல்றாங்கன்னு பாத்தீங்களா இருவரையும் தான் சேர்த்து பேச எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்லுவாங்க 2 பேரையும் தான் ஆகையினாலே சரி அந்த நாகக்கன்னி பெண்குடியானவள் ஆமா அழுது 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 புலம்பினாள் பார்த்தா நாகமுடி ராஜன் சரி எம்மா நாகக்கண்ணி என்னய்யா நம்ம இப்ப பார்த்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருப்பதை விட என்ன செய்யலாம் ஆண்டவனை அடிதுழுது கண்டிப்பாக குழந்தை வரத்தை நாம் வாங்கி வருவோம் ஆமா என்று சொல்லி சரி அதாவது ஒருவருக்கு எக்குறை வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த குறை வேணுமானாலும் இருந்தா தாயான முத்தாரம்மா காளியம்மா மாரியம்மா சந்தனமாரி சடமாரி ஆமா இங்க இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம் ஒருவருக்கு குழந்தை இல்லாத குறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இருக்க என்ன காரணம் தெரியுமா குலதெய்வத்தை வணங்காம இருப்பதுதான் அதாவது குலதெய்வத்தினுடைய தோஷம் இருந்தா மட்டும்தான் பிள்ளை பேரானது தள்ளி போகும்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு குலதெய்வமே எங்க இருக்குன்னு தெரியாது நிறைய பேருக்கு தெரியல ஆமா ஆமா
அது காலம் கூடி வரும்போது கண்டிப்பா தெரியும். ஆகையினாலே சரி, அதாவது அந்த நாகங்களுக்கெல்லாம் குலதெய்வம் யாரு? அந்த நாராயணன். பார்க்கடல் வாசன். ஆமா. உளவோணி வண்ணன். கம்சனை கொண்ட கார்மேகன். ஆமா. அந்த ஆயர்பாடி கோபாலன். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த நாகங்களுக்கெல்லாம் குலதெய்வம். ஆமா. ஆகையினாலே சரி, அந்த நாககண்ணி பெண்கொடியானவள் நாகராஜ மாமன்னனும் ஆமா அந்த நாராயணை தான் வணங்கி அப்படியே தவம் இருக்கின்றார்கள். எப்படி தவம் இருக்கின்றார்கள்? எப்படி ஐயா? நீனைந்து மனமுருகி நின்று துள்ளலானாள். நின்று துள்ளலானாள். நினைந்து மனமுருகி நின்று துள்ளலானாள். நின்று துள்ளலானாள். நீலமேக கண்ணனையே மனதில் எண்ணலானாள். நினைந்து மனமுருகி நின்று துள்ளலானாள். நின்று துள்ளலானாள். அந்த நீலமேக கண்ணனையே மனதில் எண்ணிருந்தாள். இரவி பயனை தீர்ப்பதற்கு குழந்தை ஒன்று தாரும். ஒரு குழந்தை ஒன்று தாரும். இரவி பயனை தீர்ப்பதற்கு குழந்தை ஒன்று தாரும். குழந்தை ஒன்று தாரும். தன் மனக்கவலை நீக்க சொல்லி மாயவனை நினைத்தார். இரவி பயன் தீர்ப்பதற்கு குழந்தை ஒன்று தாரும். குழந்தை ஒன்று தாரும். மனக்கவலை தீர்ப்பதற்கு மாயவனை தொழுதார். எம்பெருமான் ஸ்ரீ நாராயண கடவுளை நினைத்து ஆமா நாகலோகப்பட்டினம் தான் கடந்து சரி இமயமலையினுடைய அடிவாரத்திற்கு ஓட்டம் நிலவரனுடையாக ஓடோடி வருகின்றார். சரி, இமயமலையினுடைய அடிவாரத்திலே அவள் இன்னும் எப்படி தவம் இருக்கின்றாள் தெரியுமா? எப்படி? சாந்து கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலமிட்ட இளமதிலே குத்து விளக்கேற்றி வைத்து நாயகரை பிடித்து வைத்து தேங்காய் பழம் முடித்து வைத்தாள். நாயகரை பிடித்து வைத்தாள். தேங்காய் பழம் முடித்து வைத்தாள். ஹரி நாராயணா ஆதிசேஷன் தங்கை அவள். ஹரி நாராயணா ஆதிசேஷன் தங்கை அவள். கண்ணியரை தான் வணங்கி கண்ணனுமே அது செய்தார். கண்ணியரை தான் வணங்கி கண்ணனுமே அது செய்தார். பார்த்தாரே மாய கண்ணன். பார்த்தாரே மாய கண்ணன். பாவினையாய் ஏது செய்தார். பார்த்தாரே மாய கண்ணன். பார்த்தாரே மாய கண்ணன். பாவினையாய் ஏது செய்தார். இந்த நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவமானது அவ எப்படி தவம் இருக்கா? எப்படி? அன்ன ஆகாரம் இல்லாமல். ஆமா. ஊன் உறக்கம் கிடையாது. ஆஹா. உறக்கம் இல்லாம விரதம் இருந்திருக்காங்க. அன்னம் ஆகாரம் இல்லாம இருந்தா எப்படி தூக்கம் வரும்? அப்படியா? சாப்பிட்டா தானே தூக்கம் வரும். சாப்பிடலன்னா யாருக்கும் தூக்கம் வராது. உடம்புல தெம்பு இல்லைனாலும் மயக்கம் போட்டு கீழே விடுவாங்க தெரியுமா? அது வரும். அதான் சொல்லுது நான். ஆமா. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய நாககண்ணியானவள் சரி எப்படி தவம் இருக்கக்கூடிய வேளையில் காற்றடித்து மணல் பரப்பி கரையான் புற்றுக்கள் எல்லாம் பிறந்து ஆமா 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறார். சரி, எத்தனை வருஷம் விரதம் இருக்கா? 12 வருஷம் விரதம் இருக்கா. நம்ம ஆளுகளுக்கு ஒரு 8 நாள் கூட உருப்படியா விரதம் இருக்கு. நான் ஒரு நாளைக்கு இருக்க மாட்டேன். அப்படியா? ஆமா. எப்படி விரதம் இருப்பீங்க? ஒரு நாளைக்கு கூட விரதம் இருக்க முடியாது. நான் விரதம் எப்படி இருந்தேன் தெரியுமா? அதிகாலையில எந்திப்பேன். சரி, 5 மணிக்கு எந்திப்பேன். 5 மணிக்குள்ள எந்திரிவீங்களா? ஆமா. எந்திரிச்சு வாசல்ல சாணி போடுவேன். சாணி போடுவியா? மண்ணு தரையா சாணி கரைச்சு தொளிக்கிறது. சாணி போட வீட்டுக்கார பின்னாடி இருந்தா அல்லவா? அப்படி இல்ல, சாணியை கரைச்சு தொளிப்போம். மண் தரையில சாணி கரைச்சு தொளிப்போம் இல்லையா? அப்படியா? அதான் சொன்னேன். சரி, சாணி கரைச்சு தொளிச்சிட்டு சரி எல்லா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலையில சரி முதல்ல எந்திரிச்சோன்னா காப்பி. ஆமா. சரி, நல்ல 1/2 லிட்டர் பால காய்ச்சி சரி இந்த காய்ச்சி அதுல கொஞ்சம் புரு போட்டு என்ன நல்ல ஒரு பெரிய டம்ளர், இவ்வளவு பெரிய டம்ளர். சரி, அதுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருவேன் தொட்டுக்கிட.